டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விநாயகர் சதுர்த்தி படையல் உணவுகளில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று இனிப்பு அவல், இன்னொன்று விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுண்டல். நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணும்போது என்ன விதமான படையல் இது ரெடி பண்ணியிருந்தாலும் இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா அது முழுமையடையாது. அப்படிப்பட்ட இனிப்பு அவலையும் சுண்டலையும் நம்ம இன்னைக்கு வித்தியாசமான முறையில் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை நம்ம கொஞ்ச நேரத்திலே ரெடி பண்ணிடலாம். மற்ற பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இதை கடைசியாக கூட ரெடி பண்ணி வச்சு அழகாக இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடலாம். இப்போ இந்த 2 படையல் உணவுகளையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம் வாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல சுண்டல் தான் பண்ண போறோம். அந்த சுண்டலுக்கு நம்ம ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். வெயிட்ல தான் எடுத்துருக்கோம். 1/2 கிலோ வெயிட் எடுத்து சுண்டலை நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் அலசி எடுத்து நம்ம சுண்டலை தனியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த சுண்டலை நம்ம குக்கரில் சேர்த்து அவிய வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தூளுப்பு தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இப்போ இந்த சுண்டல் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிற போகிறோம். தண்ணி நல்லா சுண்டல் முங்கி இருக்கணும். சுண்டல் வேகிறதுக்கு தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டல் முங்குற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இந்த உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக வைக்கணும்னா தெரியும். ரொம்ப குழஞ்சி விரிஞ்சு வந்துடக்கூடாது. வெந்திருக்கணும், ஆனால் சுண்டல் முழுசாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டலை நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டு குக்கரு ஒரு 4 விசில் அடிச்சிருக்கு. நம்ம விசில் எடுத்து நல்லா ஏரெல்லாம் போயிடுச்சு. ஏற போன பிறகு நம்ம அப்படியே திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சுண்டல் நல்லா அருமையாக வெந்திருக்கு. எப்படி சொல்கிறேன், எடுத்து பார்த்து சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன், சுண்டல் வெந்திருக்கணும், ஆனால் விரிஞ்சிருக்கக்கூடாது. அப்படின்னா தான் நம்ம அந்த சுண்டல் பொழு பொழு பொழுன்னு சாப்பிடும்போது நல்லா இருக்கணும். வெந்து விரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அந்த சுண்டல் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம சுண்டல் நல்லா வெந்திருக்கு. ஆனால் விரியலை. எப்படி இருந்தால் தான் நம்ம சுண்டல் உதிரி உதிரியாக நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு அமக்கணும்னா இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும், அருமையாக இருக்கும். இதே மாதிரி வேக வச்சு நீங்கள் தண்ணியை இருத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுண்டலை நல்லா பக்குவமாக வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுண்டலை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனு இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு பற்ற வச்சு எண்ணெய் சுட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு, 1 டீஸ்பூனு உளுந்து எடுத்திருக்கோம். உளுந்து கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்திருக்கோம். அது நல்லா மணமாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த தாளிப்பில் போட்டு சாப்பிடும்போது உளுந்து மணமாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இதில் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம நான் இன்னைக்கு கடலை தான் பயன்படுத்தியிருக்கேன். நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், நல்ல மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டிட்டு வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அடுப்பு நல்லா மீடியம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தாளிப்பு கறியிடக்கூடாது. அப்படியே கருகாம நல்லா லேசாக அந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு பாதிக்கு மேலே வதங்கணும். வதங்கிட்டு இருக்கு. லேசாக அந்த வெங்காயத்துக்கு ஏற்கனவே நம்ம சுண்டலில் உப்பு போட்டு வேக வச்சுட்டோம். லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம். அப்படியே கலந்து விட்டுருங்க. நம்ம இங்கே 4 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கோம். நல்லா கிள்ளி வச்சிருக்கோம். 4 வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சிருக்கோம். அதையும் நம்ம இதில் காரத்துக்கு லேசாக சேர்த்துக்கலாம். அதையும் கலந்து விட்டுருங்க. 2 கொத்து கருவேப்பிலை கடைசியாக போட்டு அப்படியே நம்ம கிண்டி விட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே கொஞ்சம் கருகாத அளவுக்கு இருக்கணும். அப்படியே நம்ம போட்ட பொருள் பூராமல் போட்டது லேசாக வெந்திருக்கணும், ஆனால் கறி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தாளிப்பு போட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிப்பு போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இன்னைக்கு சுண்டலை தாளிப்பில் போடல, சுண்டலில் தான் தாளிப்பு போட போகிறோம். இப்போ நம்ம நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா தண்ணியை இருத்து வடிகட்டி வச்சுருக்கோம். சுண்டலை ஒரு நல்லா குண்டானில் மாற்றிக்கிடுவோம். அவனை தான் நமக்கு கலந்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிப்பை சுண்டலில் கொட்டுறோம். எண்ணெய் லைட்டாக அந்த மாதிரி கம்மியாக இருந்தாலே போதும், ரொம்பலாம் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம கடைசியாக ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து உடச்சி நல்லா வெள்ளையாக பூ துருவி வச்சுருக்கோம். அந்த மாதிரி துருவுனது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாதிரி அந்த பூ துருவுனதை அப்படி லேசாக அப்படி மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு சின்ன தேங்காய் ஒரு 1/2 மூடி இருந்தாலே போதும். இப்போ நம்ம உள்ள போட்டு தூவிடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. தாளி போட்டது, தேங்காய் பூ போட்டது எல்லாத்தையுமே நல்லா கலந்துடலாம். போட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. சுண்டல் நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு.
அடுத்ததா நம்ம இன்னைக்கு வந்து இனிப்பு அவல் தான் செய்ய போறோம். அந்த இனிப்பு அவலுக்கு நம்ம நாட்டு அவல், வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கோம். இது வந்து மெஷர்மெண்ட் கப்ல 3 கப் எடுத்திருக்கோம். இதுல நம்ம இனிப்பு அவல் செய்ய போறோம். இப்ப இந்த அவலை வந்து நம்ம லேசா அலசி எடுத்துக்கலாம். அதுக்கு தண்ணிய நல்லா ஊத்தி, ரொம்ப நேரம்லாம் ஊறிடக்கூடாது. அப்படி ஊத்திட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம ரொம்ப நேரம் இப்படியே அலசிட்டே இருந்தோம்னா இதுலயே ஊறிடும். அப்புறம் நமக்கு ரொம்ப இதாயிரும். அதனால லேசா அப்படி போட்டு இந்த மாதிரி வடிகட்டியில போட்டு நம்ம தண்ணியா வடிச்சுக்கலாம். நம்ம அலசிட்டு அந்த அவலை வந்து உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம்லாம் ஊற வச்சுட்டு அலசிடக்கூடாது. லேசா அப்படி போட்டு அந்த அலசிட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு தண்ணியெல்லாம் வர அளவுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியா ஆக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இனிப்பு அவல் செய்ய போறோம். அந்த இனிப்பு அவலுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், இந்த மாதிரி இப்போ நெய்யை நான் அடுப்பு பற்ற வச்சுட்டா நெய் உருகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 10-12 முந்திரி பருப்பு அந்த நெய்யிலே லேசா வறுத்து விட்டுக்குவோம். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும். இப்போ லேசா அந்த மாதிரி கொஞ்சம் செவந்த உடனே நம்ம இங்கே நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கோம். இன்னைக்கு நாட்டு சக்கரை வந்து 1 கப் எடுத்திருக்கோம். 1 கப் நாட்டு சர்க்கரையை நம்ம இந்த இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால் ஒரு 1/4 கப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த நாட்டு சக்கரை அந்த தேங்காய் பால்லே நல்லா கரையட்டும். நம்ம இன்னைக்கு எதுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வெள்ளத்தில் போட்டு நம்ம அதை காய்ச்சி அதை திருப்பி வந்து கல் மண் இதெல்லாம் வடிகட்டிட்டு இருக்கணும். அது இல்லாமல் இன்னைக்கு நம்ம சட்டன் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நாட்டு சக்கரை போடும்போது அவளோட சேர்த்து போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் நல்ல வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்ம லேசா ஒரு நிமிஷம் மட்டும் அதில் நல்லா அந்த இளஞ்சூட்டிலே நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம இங்கே அவளை நல்லா பொழுன்னு லேசா தண்ணியில அலசிட்டு நம்ம அப்படியே உதுத்து வச்சிருக்கோம். அந்த உதுத்து வச்சிருக்கக்கூடியது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த எல்லா ஊற வச்ச அவலையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நாட்டு சக்கரை பால்லே கலந்து விடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பால் தேங்காய் பால் கொஞ்சம் அதிகப்படுத்திடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு அவல் ஊறியாச்சு. ஜஸ்ட் அதில் வந்து இனிப்பு மட்டும் சேர்க்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது அடுப்பு வந்து இளஞ்சூட்டிலே இருக்கணும். நம்ம நசல் நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. கிண்டி கொடுத்த பிறகு லேசா 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள், லேசா தேங்காய் துருவல் ஒரு கையளவுக்கு, இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் அப்படி லேசா பராக்கா போட்டு லேசா அப்படியே கொழுப்பமாக கிண்டி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேன் ஊற்ற போகிறோம். தேன் அப்படியே நல்லா கெட்டி தேனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டோம்னா இன்னும் நல்லா அவள் நம்ம தித்திப்பாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு பொருள் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அப்படியே நச்சுன்னு இருக்கணும். அது நினச்சிக்கிட்டே இருக்கணும். மனசும் சரி நாக்கும் சரி நினச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு நல்லா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அந்த இனிப்பு வந்து அந்த தேன் ஊற்றணும் இல்லையா, அந்த தேன் வந்து தேனில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு இனிப்பும் கலந்தது தான் தேன். தேனை நம்ம லேசாக அப்படி மேலே விட்டு அப்படி கிண்டி இறக்கி இந்த மாதிரி ஒரு பொருள்னு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுங்க, அருமையாக அமையும். நன்றி, வாழ்த்துக்கள்.